ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து கார் பையிங்கில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். நான் வந்து எம்ஜி அஸ்டர் வாங்கி, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா உங்களுக்காக சொல்லிக்கிறேன். நான் வந்து எம்ஜி அஸ்டர் 2024 ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற ஒரு வேரியண்ட் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வேரியண்ட் மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் பிலோ 10 lakh எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ ஆப்வியஸாக நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதில் மெயினாக நான் பார்க்குற டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட மைலேஜ். ஓகே, ஸோ மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், சிட்டியில் எவ்வளோ கொடுக்கும், ஹைவேல எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி அஸ்டர் சிட்டி. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பண்ருட்டியில் இருக்கேன். இன்றைக்கி வந்து மார்னிங் நான் பண்ருட்டியில் வந்து கடலூர் அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு வந்தேன். சிட்டி தான் ஓரளவு டிராஃபிக்காகவே இருந்துச்சு. ஸோ அந்த சிட்டி மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் எடுத்து காட்டலாம். ரியல் டைம் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இன்ஜின் வந்து அண்டர் பவராக இருக்குமா, இந்த இன்ஜின் வந்து ஸ்டீப்பான பிளேஸ்லலாம் வந்து புல் பண்ணுமா, ஃபுல்லி லோடடாக நம்பலாமா, ஹில்ஸுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. டு பி ஃப்ராங்க், நான் இன்னும் எம்ஜி அஸ்டர் என்னோடய காரை வந்து ஹில்ஸுக்கு நான் கொண்டு போகல. ஸோ வந்து நாங்கள் மால் போனோம். ஸோ அந்த இடத்துல ஸ்டீப்பான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கிங்லேருந்து எடுப்போம்ல. ஸோ அப்போ வந்து மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளிப்ஸுமே எடுத்துருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து நான் ஏறி இந்த ஹில் ஹோல் அசிஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம், ஹில் டீசன் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். யாரெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோவில் எம்ஜி அஸ்டர் ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் சிட்டியில் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போது ஏஆர்ஏஇ அந்த மைலேஜ் எல்லாம் விட்டுருங்க. ஸோ ரியல் டைமில் நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட மைலேஜ் வரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லி லோடடாக 5 மெம்பர்ஸ், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கடலூர் போயிட்டுருக்கோம். ஸோ கடலூர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ஒரு 28 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் அரௌண்ட் வரும். நாங்கள் வந்து ஃபுல் ஏசி ஆனில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மைலேஜ் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் ஏசி ஆன், ஃபுல்லி லோடட் எம்ஜி அஸ்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து கிளச் பிரேக்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஹைவேல கிடைக்கிற அளவுக்கு நமக்கு எஃபிஷியண்ட்டான ஃபியூல் கிடைக்காது. பிகாஸ் ஹைவேல நம்ம வந்து ஒரே கியர்லேயே போவோம், சேம் ஸ்பீடில் போவோம், ரொம்ப ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து கிடைக்கிற மைலேஜ் நமக்கு சிட்டிக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்னடா மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே, அதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி. அது வந்து டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டிரைவிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம், டிராஃபிக் சொல்லலாம், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த மைலேஜை பற்றி நம்ம பேசணுன்னா சிங்கிள் வேர்டில் இதுதான் மைலேஜ், ரியல் வேர்டில் இப்படி தான் கிடைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது எப்போவுமே. ஆனால் வந்து ஒரு ரேஞ்ச் சொல்லலாம். இப்போது நீங்கள் ரொம்ப ரேஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும் ஆப்வியஸ்லி. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் காமன் கம்போஸ்ட்டாக ஓட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம். 9.1 கிலோமீட்டர் பர் லிட்டர் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து எம்ஐடி ஸ்க்ரீனில் கம்மியாக தான் காமிக்கும், அதாவது கம்மியில் இருந்தால் ஆவரேஜ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியிருக்கோம், 9.6. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் போக போக அந்த மைலேஜ் வந்து ஆவரேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போது அதான் சொன்ன மாதிரி நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ், நம்ம கியர் ஷிஃப்டிங், பிரேக்கிங் அன்வான்டாக பிடிக்கிறோமா அதெல்லாம் பேஸ் பண்ணி மாறிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோமா, 9.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்கு. சிட்டிக்குள்ளே நமக்கு டிராஃபிக்கில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மைலேஜ் தான் கொடுக்கும் அப்படின்றது நம்ம அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போகிறீங்கன்னா இதை விட கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து சென்னை டிராஃபிக்கில் ஒரு நாள் சரியான டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இன்ச்சாக நான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கோம், 9.9 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்கு கைஸ். இப்போது ஆமாம் 9.9 10 கிலோமீட்டர் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டரில் கடலூர் ரீச் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி சென்னை டிராஃபிக் சரியான டிராஃபிக் அந்த ஓஎம்ஆர்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் ஒரு 7 அந்த மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, அப்போது வந்து ஒரு 9.5 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் ரீட்டன் ஆச்சு. ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இந்த சிட்டி ரேஞ்சுக்குள்ளேயே ஓட்டினதுனால அது வந்து நம்ம 8 கூட போகிற சான்சஸ் இருக்குது. அதே டைம் நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் ஒரு டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா 10, 11, 12 அந்த ரேஞ்சும் பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா
10 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் ரீட்டைன் ஆகிருக்கு. நாங்கள் கடலூர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்னும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். இப்போ ஒரு மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஹில் பர்ஃபார்மன்ஸ் இந்த இன்ஜின் புல் பண்ணுமான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். மாலில் வந்து அந்த பார்க்கிங் இருக்கும்ல, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மேலே எடுத்துகிட்டு வருவோம்ல. ஸோ நாங்கள் 5 பேர் ஃபுல்லாக தான் வந்து வருவோம். ஸோ அதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம் இன்றைக்கி ஹில்ஸுக்கு வந்து போகிற வரைக்கும். ஸோ இந்த ஒரு கிளிப்பு வந்து இப்போதைக்கு ஓகே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ ஹில்ஸுக்கு ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லி லோடடாக எம்ஜி எஸ்டர் காட்டினா தான் வந்து நிறைய பேர் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் ஒரு நாள் பிளான் பண்ணி பண்ணணும். மைலேஜ் வந்து நம்ம இந்தியன் கார்ஸுக்கு சில காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கும். வெயிட் கம்மி பண்ணி, காம்படிட்டிவ் கார் வந்து வெயிட் கம்மி பண்ணி மைலேஜ் அதிகமாக காட்டணும்னு நினைப்பாங்க. பட் எம்ஜி ஸ்டில் மைலேஜ் ஃபோக்கஸ்டாக அவங்க கார் பில்ட் பண்ணல. அது வந்து ஒரு ஹார்ட் ட்ரூத், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்ற கார் காம்படிட்டிவ் காரை விட கொஞ்சம் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்குது. இது வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு மற்ற விஷயம்லாம் வந்து சேஃப்டி, கம்ஃபோர்ட், ப்ரீமியம்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் கார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாலில் வந்து ஷாப்பிங் இந்த மூவிலாம் முடிச்சுட்டு இப்போது 5 பேர் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏற போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கான டவுட் வந்து இது தானே, எம்ஜி வந்து புல் பண்ணுமா அந்த லோவர் கியரில் மேலே அப்படின்னு ஹில்ஸ்லாம் போகிறப்போ, ஸ்டீப்பான ரோட்லாம் புல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இப்போ நீங்கள் ரியல் டைமில் பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது. என்னால் இதுதான் இப்போதைக்கு எடுக்க முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், ஈஸியாக புல் பண்ணுங்க கைஸ். ஹில்ஸ்லாம் போகாமல் ஒரு கார் இருக்குன்னா அந்த கார்லாம் மேனுஃபேக்சரே பண்ண மாட்டாங்க. எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எல்லா ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லும் டெஸ்ட் பண்ணி தான் ஒரு காரை வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ரிலீஸே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போது ரிட்டன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேம் 10 கிலோமீட்டர் தான் டிராஃபிக்கில் வந்து மைலேஜ் ரிட்டன் ஆகிருக்கு. இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம டே டைமில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணவும் நிறைய பேர் ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம காரில் வந்து இந்த நைட் ஹெட்லைட் விசிபிலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும். ஸோ எம்ஜி எஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் விசிபிலிட்டி அந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரைட்னஸ் உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு பிரைட்டான எல்இடி ப்ரொஜெக்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து சிட்டி மைலேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, சிட்டிக்குள்ளே ஒரு ஹார்டான டிராஃபிக்கில் போனீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டிராஃபிக் ஓரளவுக்கு இல்லை அப்படின்றப்போ மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு 11-12 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஹைவேல எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஃபுல்லி லோடடாக போனப்போ ஒரு RPM 3000 2500 to 3000 போனப்போ ஒரு 15 to 16 ஈஸியாக கிடச்சிது. நான் மட்டும் சிங்கிளாக போகிறப்போ ரோட்லாம் போனப்போ எனக்கு வந்து 17.2 அது வரைக்கும் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுதான் வந்து ஹைவே மைலேஜ். நீங்கள் ரொம்ப ரேஷ் பண்ணி ஓட்டினீங்கன்னா அந்த 14 16 13 16 அந்த ரேஞ்ச் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது வந்து ஒரு ஸ்டீப்பான ஏரியா. ஸோ இந்த பிரிட்ஜ் மேலே ஓட்டி நம்ம காரில் வந்து இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் டீசன்ட் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. எஸ், இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எம்ஜி எஸ்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கான பட்டன்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீப்பான ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, இப்போ டிராஃபிக் எதுவும் இல்லை, நைட் டைமில் வந்து போயிட்டுருக்கீங்கன்றப்போ ஃப்ரண்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்கள் பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவீங்க. கரெக்டாக வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணும்போது அகெயின் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறப்ப ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளச்லேருந்து பிரேக்லேருந்து கால் எடுப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் வெஹிக்கிள் வந்து பின்னாடி ஒரு சடனாக பின்னாடி போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி அசிஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டோட ஆக்சுவலான வேலை. அது வந்து ஒரு 3 செகண்டுக்கு உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் காலை. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து குயிக்காக கியர் போட்டு ஆக்சிலேட்டர் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது நீங்கள் ரியல் டைமில் உட்காந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் டீசன்ட் கண்ட்ரோலுக்கு நமக்கு வந்து இந்த எஸ்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டீசன்ட் கண்ட்ரோலாக இருக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இருக்கும். ஸோ டீசன்ட் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான ரோட்லேருந்து நீங்கள் டவுன் போகிறீங்கன்றப்போ
நீங்கள் நார்மலாக பிரேக் பண்ணல அப்படின்னா அப்படியே கார் ரொம்ப ஸ்பீடாக போகும், ரொம்ப ஓவர் ஸ்பீடாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த ஹில் டிசன் கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஈவனாக அதுவே 4 வீலுக்கும் பிரேக் அப்ளை பண்ணி ஒரு நார்மலான ஸ்பீடில் உங்களை வந்து டவுன் கொண்டு வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஹில் டிசன் கண்ட்ரோல். இது வந்து ஹில்ஸ் எல்லாம் நீங்கள் ஓட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி பிரேக் வந்து ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால ஸோ ஹீட் ஆகிறத இஷ்யூவும் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.